ஜெயம்மா, நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாங்க. இங்கே யாருக்குங்கக்கா கஷ்டம் இல்லை. என்ன எடுத்துக்கோங்க, 8 வருஷமாக குழந்தை இல்லை. நல்லது கெட்டது போகும்போது பார்க்குற ஒவ்வொருத்தரும் புள்ள இல்லையான்னு கேட்கும்போது தான் நம்ம புள்ள பெற்றுக்க மட்டும்தான் பிறந்தோமான்னு தோணுச்சு. நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ முடியாது இல்லைங்கக்கா. நடக்கிறப்ப நடக்கட்டும், அது வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் தான் இருக்கேங்க்கா. எனக்கு புரியுது மலர். ஆனா இந்த பால பொண்ணு கோவத்தை என்ன பண்றதுன்னு தெரியல. நீ ஒரு நிமிஷம் கூட வா. இதெல்லாம் என்ன தெரியுமா? போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டி கட்டிட்டு இருக்கேன். என் பொண்ணு பேர்லயும் புள்ள பேர்லயும். இன்னும் 7-8 வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் வரும். முதுகு வேலைக்கு உட்காந்து துணி தைக்கிறேன். எதுக்கு மலரு? நகை சீட்டு கட்டதா. நாளைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது வெறுக்கல் அனுப்பணுமா? நகை போட்டும்ல. என்னமா நான் சுகவாசியா வாழ்றதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு அந்த மனுஷன். இதுங்க 2 வளர்ந்து வந்து நாளைக்கு என்னத்தை கிழிச்சிங்கன்னு மூஞ்சி பார்த்து கேட்டா என்னத்தை பத்தி சொல்றது? அந்த ஆள் போயிடுவான். எனக்கு ஆசை இருக்கு, அது இருக்கு, நிலத்தை வாங்கணும் மட்டையை வாங்கணும்னு. பொம்பளை நான் அதை பதில் சொல்லும். அதுக்குதான் ஒவ்வொரு காசுக்கும் போராடிட்டு இருக்கேன். அதுக்கு தானே மலர் நம்ம எல்லாருமே போராடுறோம்.